அதிகார செலவினத்தை நீ குறைக்கணும். அப்படி குறைச்சி நீ இருந்தால் உனக்கு அதிகாரத்தை நான் கொடுப்பேன், இல்லை அதிகாரத்தை நான் எடுப்பேன்டான்ட்டான். நீ தான் சொல்லணும் ஒரே வார்த்தை. அதிகாரம் வேணுமா அதிகாரத்தை எடுக்கணுமா? அதிகாரம் வேணும். ரைட்டு, ஓகே. தமிழ் கத்தி விட்றா புரியுது. அதுக்கான அதிகார வாக்க நான் கொடுத்து வரேன். கலங்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அவராது அதுக்கும் வாக்கு கொடுக்குறா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் ஏன்னு சொல்லும்போது அப்போ சஞ்சலப்பட்ட சூழ்நிலையும் சங்கட்டப்பட்ட சூழ்நிலை என் வாழ்க்கை. அப்போ அப்படி சஞ்சலங்கள் இருக்கும்போது தெய்வம் வந்து பேசுறது உத்தரவு நீ கொடுக்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து என் பிள்ளைங்க ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஓன் கோரிக்கை. அப்போ ஓன் கோரிக்கை அதிகாரத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தவரும் ஓன் பிள்ளைக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க அதிகாரம் உண்டுடான்ட்டான். அப்போ அந்த அதிகாரத்தை இம்மானால கொடுக்கல. அப்போ இம்மானால இவனோட அதிகாரம் சரியில்லை நான் கொடுக்கலான்ட்டான். புரியுதுங்களா? அப்போ என்னைக்காவது உன்னுடைய பேச்சு கட்டுப்பட்டு நடந்திருக்கானா? உன் செயல்முறை கட்டுப்பட்டு நடந்திருக்கானா? இல்லை அவன் தெய்வத்தை கட்டுப்பட்டு நடந்திருக்கானா? தெய்வத்தை கட்டுப்பாடாக இருந்து பூஜை செய்கிறது முக்கியம் இல்லை. அந்த தெய்வத்தை கட்டுக்கோப்பா எந்த நேரமும் நீ போகும்பொழுது அம்மா மகமாயின்னு உச்சரிப்பு கொடுப்பான். அந்த ஐயா கருப்பான்னு வீட்டு வாயில கூப்பிட்டு நிற்கிறான். அந்த அதிகாரத்துக்கு அவன் இடம் வேணும்னு கேட்கும் பொழுது அவன் அதிகாரத்தை நீ மாற்றிக்கிறான். நான் கொடுத்து வரலான்ட்டான். வாழ்க்கையும் உனக்கு வேணும், வாழ வேண்டிய வயசு நானும் வேணும் நீ கேட்குற. அப்போ ரெண்டு பேர்த்தையும் நான் கொடுக்கணுங்கும் பொழுது அதை நான் கொடுத்து வரேன், நீ செயல்பட்ட மாற்றிக்கிறான்னு சொல்லிட்டேன் அவரே வந்து. புரியுதுங்களா? அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. வாழ்க்கை நான் கொடுக்கணுன்ட்டான். அப்போ நீ நிலப்பாட மாற மாற உன் வாழ்க்கையை முன்ன சேர்த்து கொடுக்குறேன். அடுத்த 1 வருஷம் கெடு கொடுத்துருவோம் மகமாயி வாழ்க்கை அதில் சேர்த்து கொடுக்குறேன். நானும் சேர்ந்து வந்து ஆடுறேன்டான்ட்டான். புரியுதுங்களா? நான் நினச்சிருக்கேன், அது எப்படின்ட்டு நினைச்சதாரு நிறைவேறுமா? தடைப்பட்டு தான் ஓடிட்டு இருக்கு உனக்கு. புரியுங்களா? தொட்டது தலைங்களை கட்டிருந்து கலக்கத்தில் கடக்கதை ஒழிஞ்சு எதுவுமே செஞ்சாலும் போனாலும் பொருளாதாரம் பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கு உனக்கு. எதுவும் முயற்சி செய்ய முடியல. அப்போ கேட்டாத்துல எதுவும் போய் கிடைக்க முடியல. அப்போ எல்லாமே தட்டிட்டு போயிட்டு இருக்கணும்ட்டான். அப்போ அந்த கோரிக்கை நான் முடிச்சு கொடுத்து வரேன். கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் எப்போ மாதிரி ஒரு 1.5 மாதம் பொறுமையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிறப்பாக அமைச்சு கொடுப்போம். ஆடி மாதம் ஆகாத கிரகத்தில் அந்தல உட்காந்து கிரகங்கள். அப்போ அந்த கிரக நிலையை அமைச்சு கொடுக்க முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணி மாதம் 5 தேதிக்கு முதல்ல சிறப்பாக கொடுக்க உன்னோட எண்ணத்தால் குடும்பமும் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் வருமானம் நிலையாக இருக்குங்கிறது உன்னுடைய எண்ணம்டான்ட்டான். நிலையிலேருந்து குடும்பத்தில் வருமான நிலையிலேருந்து சீரமைச்சு கொடுத்துட்டான்ட்டான். அதான் சீரமைச்சு கொடுத்தா கலங்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ட்டான். ஆனால் 1.5 மாதம் கொடுத்துருக்கேன். ஆமாம், 1.5 மாதம் அதிகமாக இல்லை. ஆவணி பார்த்து இதில் ஒரு 10 25 நாள் தான் ஒரு கணக்கு. என்ன செய்யறது? கண்டிப்பா சொல்லிடுச்சு பேப்பர் வேணாம். அதான் அந்த கொடி கொடுத்துருக்கான். நீ பொறுமையாக உட்காந்துருந்தேன். அவன் ஒரு பொறுமையாக இருக்கும்போது 1.5 மாதம் பெருதான்ட்டான். எந்த ஒரு நிலைமை அது மட்டும் கிடையாது. கட்டுமான நிலையிலேருந்து பொருளாதார நிலையிலேருந்து பணம் செய்தி படுத்தும் நாடி படுத்தும் அனைத்து பொருளும் அந்த ஒப்படைந்தான்ட்டான். அப்போ ஒப்படைக்கும் போது போதும்பா.